தமிழகத்தோட நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நேத்திக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணாரு. அந்த பட்ஜெட்ல சில சிறப்பு சலுகைகள் அறிவிச்சிருக்காரு. அது என்னென்னன்றத ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். முதல் அறிவிப்பு மாணவிகளுக்கானது. ஏற்கனவே புதுமை பெண்ற திட்டம் மூலயமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு மாதா மாதம் அவங்களோட அக்கவுண்ட்ல ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வந்துச்சு. இந்த புதுமை பெண் திட்டத்தை எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கும் சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் சேர்த்தே இந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவிகள், எய்டட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவிகள், அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினர் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவிகளும் இந்த புதுமை பெண் திட்டம் மூலமா மாதம் ரூபாய் 1000 பெறுவாங்க. அடுத்ததா மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன்ற திட்டம் மூலமா மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும். இந்த தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு மாணவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் மட்டுமே இந்த தமிழ் புதல்வன் திட்டம் மூலம்